ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து பரவாயில்ல பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல பார்த்துருப்பீங்க. சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு பிக்கல் உங்களுக்கு பிடிச்ச பிக் ஆட் பண்ணி ஷார்ட்டாக மேலே உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண பார்த்தா ரைட் மோஸ்ட் அப்ளிகேஷன் ஆப்பிங் வந்து இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு. கூட ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் ப்ளஸ் பார்த்தா கீழே ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு ஷேக் ஆட் ப்ளஸ் ஒரு புக் ஆப்ஷன் யூஸ் பண்ண வந்து மேக் பண்ணியிருப்பேன். நான் டேரெக்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதனால் லிங்க் எப்படி ஃபைன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணி ஆப் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. நீங்கள் வந்து ரீசெண்டாக இந்த வீடியோ பார்க்குற இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து டெலிகிராமில் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி டெலிகிராமில் ஸ்க்ரோல் பண்ண டவுன்ல இருந்துக்கான லிங்க் இருக்கும், ப்ளஸ்னுக்கான லிங்க் இருக்கும். நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆப் வந்து இந்த 2% இம்போர்ட் வந்து பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணேன். கீழே பார்த்தா ஒரு இமேஜில் இருக்கான ஒரு ஆப்ஷன் பாருங்கள். சாரி, ஆடியோ லேயருக்கு மேலே பார்த்தா ஒரு 2 லேயருக்கு டேப்பில் பார்த்தா இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைம் பார்த்தோன்னா 3:12 ரீஸ்க்கான லேயர் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கான ஃபாண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அந்த சொன்ன ஃபைன் பண்ண சொன்ன லிங்க்கில் உள்ள பார்த்தவங்க வந்து அந்த ஆர்டிகல் சம் பேராகிராஃப் சென்டரில் வந்து அந்த ஆர்டிகளில் வந்து இதுக்கான ஃபாண்ட்டுக்கான லிங்க் இருக்கும். டவுன்லோட் பண்ணி ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் சொல்லி ஒரு குரூப்பில் ஏதாவது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கீழே பார்த்தா இந்த பேஜில் எடிட் குரூப் சொல்லி ஒரு ஆப்ஷன் பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்லிட்டு லைட்டாக சர்க்கிளுக்கான இமேஜ் ஒரு லேயர் மட்டும் இருக்கும். அந்த லேயர் வந்து இந்த லென்த்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துருங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் ரைட் சைட் டவுன் இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேப்பில் பார்த்தா மீடியான்ற ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்கள்கிட்ட இருக்கிற மீடியாவில் என்னென்ன ஃபோல்டர் இருக்கோ அது வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த மீடியா கீழே பார்த்தா அந்த நேமுக்கு ஃபோல்டர் நேமுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த நேமுக்கு பார்த்துருக்க யாராவது கிளிக் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைட் டாப்புக்கு அந்த நேம் பார்த்துருக்க யாராவது கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர் வந்து பிக்கு ஸ்டோர் பண்ணிச்சிங்களா ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ண போகிற பிக் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க. இப்போ ஒன் பிக் செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்புக்கு ப்ளஸ் கிளிக் பண்ண சொல்ல பிக் இது மாதிரி வந்து ஆட் ஆகி முடிஞ்சு பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சர்க்கிளுக்கு ஸ்க்ரோல் பண்ணேன். இந்த சர்க்கிள் வந்து ஃப்ரேமில் வந்து ஃபேஸ் வந்து இமேஜ் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி போய்ட்டு இந்த இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்வைப்பர் டூ மூவ் லேயர் சொல்லிட்டு இந்த மவுஸ் பேட் இருக்குது. அந்த மவுஸ் பேடில் ஃபேஸ் மட்டும் கிளியராக தெரிய அளவுக்கு மூவ் பண்ணி செட் வந்து பண்ணிங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் சிம்பிளாக இந்த மவுஸ் பேட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்டர் வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டான வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிட்ருக்கும். நெக்ஸ்ட் டைமில் பார்த்தோன்னா 3:12 போயிடுங்க. போயிட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்க. மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நார்மலாக ஒரு பிக் வந்து கிளிக் பண்ண சொல்ல மாதிரி பிக் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ரைட் சைட் 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்பல்சரி ஆஃபர் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீனை செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா ஏர் ஆஃபர் வந்து ஏர் ஆஃபர் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து ஜம்ப் பண்ணிங்க. ஜம்ப் பண்ணிட்டு பார்த்தா ஒரு 3 கட் ஆஃப் அந்த 3 கட் ஆஃப் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. இமேஜ் வந்து இது மாதிரி உள்ளவே இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க. ஆக மொத்தம் நீங்கள் வந்து புக் மார்க் வந்து பிக் வந்து கட் பண்ணி ஆட் பண்ண போகிறீங்க. அந்த ஒரே பிக் வந்து லாஸ்ட் வரையும் நான் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எஃபர்ட் ஆட் பண்ண சொல்லி தரணும். அதனால் வந்து ஒரே பிக்கான வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மல்டி பிக்காக புக் மார்க் வந்து கட் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க. நம்ம கட் பண்ணி முடிச்சோன்னா நமக்கு அதனால் எஃபர்ட் வந்து நம்ம வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, எஃபர்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சோன்னே கீழே பார்த்தா லிரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இது மாதிரி டாப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டுருங்க. எல்லா இமேஜுக்கும் டாப்பில். ஓகே, செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் அட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தா ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு இமேஜுக்கான லேயர் இருக்கும். அந்த லேயர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏராக பார்த்து பார்த்தா ப்ளஸ் செகண்ட் போட்டு ஒரு டபுள் லேயர் ஒரு ஆப்ஷன் டச் பண்ணுற பாருங்க. வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்லி ஷீட் மாதிரி ஓப்பன் ஆகும். பார்த்தா காப்பி லேயர் சொல்லிட்டு 4th ஒரு ஆப்ஷன் பாருங்க. அது வந்து கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அங்கே ஆட் பண்ணிங்களா இந்த ஆட் பண்ண எல்லா லேயருமே நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணால் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து சைடில் இந்த இமேஜ் இருக்குது. அந்த இமேஜுக்கு இந்த லைனில் பார்த்தா வந்து கண்ணை போட்டு ஒரு ஆப்ஷன் இந்த கண்ணை போட்டு ஆப்ஷனில் அந்த இமேஜ் கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு இமேஜ் மாதிரி ஷோ அதில் ஸ்மாலாக அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ண சொல்ல இது மாதிரி க்ரீன் கலர் செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒன் டச் மேலே லேயர்லாம் கிளிக் பண்ண சொல்லும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செலக்ட் ஆகிடும். நீங்கள் ஒன் டச் மட்டும் பண்ணுங்கள், இமேஜை ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் வந்து ஆகிடும். செலக்ட் ஆகி முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு சேம் அதே லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோன்னா பேசன் ஸ்டைல் சொல்லிட்டு ஸ்மாலாக ஒரு ஏற மாதிரி இந்த ஒரு என்ட்ருங்க பாருங்க. வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல இது மாதிரி ஒரு ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தா அந்த பக்கெட் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஸ்பீடோமீட்டர் மாதிரி ஆப்ஷன் அது வந்து டைம் ஆப்ஷன் அது கிளிக் பண்ணினா ஒயிட் வந்து சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் சிம்பிளாக அந்த பேஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எஃபர்ட் வந்து எல்லா லேயருக்கு வந்து ஆட் வந்து பண்ணிங்க. எஃபர்ட் வந்து ஆட் பண்ண சொல்ல ஃபைனலாக வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து எஃபர்ட் ஆட் பண்ண சொல்ல இமேஜ் நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கான ரேஷியோ நான் கொடுத்த இமேஜுக்கான ரேஷியோ டிஃப்ரெண்ட்டாக சொல்லும். பிக்கு இது மாதிரி இருக்கும். ஒரு சம் டைம் பார்த்தா இது மாதிரி ரொம்ப ஜூம் ஆகிட்டு இருக்கும். இது மாதிரி ஜூம் ஆன இடத்துல என்ன நீங்கள் வந்து பண்ணலாம்
எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிளாக இமேஜ் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா 3 டாட் போட்டு சர்க்கிள் ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு 5th ஒன் இருக்க ஃபில் கம்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் வந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இமேஜ் வந்து கரெக்டாக சென்டராக வந்து ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா ஒரு 2 லேயர் இருக்கும். அந்த 2 லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிங்க. செலக்ட் வந்து பண்ணிவிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி லேயர் காப்பி வந்து இந்த 2 லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் லேயர் சேம் லேயர் காப்பி செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணி அந்த 2 லேயர் கரெக்டாக வந்து ஆட் ஆகி முடிஞ்சுன்னா மேலே பார்த்து சிங்கிள் ஏர் பண்ண பட்டன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.